ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு மசாலாவெல்லாம் சேர்த்து இன்றைக்கி பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை ஒரு வேக வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதால் 1 கப் நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதே கப்பால் 5 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு பாஸ்தாவை எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியை கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு ஏற்கனவே நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவோட வேக விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா பாஸ்தாவை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.